வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்களவையில பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியினுடைய உரை முக்கியத்துவம் பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா அவர் பல விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருக்காரு. அது வரி தீவிரவாதம், நடுத்தர மக்களை முதுகலை குத்தியிருக்கு பாஜக அரசு, குறிப்பா அல்வா கிண்டினதுல கூட அதுலயே விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுலயே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் கடந்து நேற்று பத்திரிகையாளர்களையும் ஒரு பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்க. அதையும் அந்த உரையிலேயே சொல்லி காட்டுறாரு. இந்த மாதிரி நீங்க பல தவறுகளை செய்திருக்கீங்க, இன்னைக்கும் ஒரு தவறு செய்திருக்கீங்க, பத்திரிகையாளர்களை அடைச்சு வச்சிருக்கீங்க, அவங்கள போய் விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் பத்திரிகையாளர்களை நேற்று அடைச்சு வைக்கணும்? அதுவும் ராகுல் காந்தியுடைய உரை நிகழ்கிற பொழுது ஏன் அவர் அடித்து வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, இப்ப நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். முதல்ல டாக்ஸ் டெரரிசம் பற்றி பேசுகிறார். வரி என்னும் பெயரால் எளிய மக்கள் மீது நடத்தப்படுகின்ற கொடுமைகள் பற்றி பேசுகிறார். அதற்கடுத்து அவர் குறிப்பிடுவது அம்பானி அதானிக்கு ஆதரவாக இவர்கள் நடத்துவது. இவர்கள் இந்த பத்ம வியூகம்னு ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க. பொதுவா பத்ம வியூகம் அப்படின்றது சக்கர வியூகம் அப்படின்றது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே விளக்குறாரு, அவரே விளக்குறார். மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த சக்கர வியூகம் அப்படின்றத விளக்குறாரு. சக்கர வியூகம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்பரன்ஸ்ல ரவுண்ட் பண்ணி எதிரி நடுவுல நெருக்கிறது. பத்ம வியூகம் அப்படின்னா லேயர் லேயரா இருப்பாங்க. ஒரு ஒரு வெங்காயம் எப்படி லேயர் லேயரா இருக்கோ, தாமரைப்பூ எப்படி லேயர் லேயரா உள்ளுக்குள்ள வரைக்கும் போகுதோ, அதே மாதிரி மல்டிபிள் லேயர்ஸா எதிரிகளை சர்க்கம்பரன்ட் பண்ணி அட்டாக் பண்றது அப்படின்றது. அந்த மாதிரி நீங்க இந்தியர்களை அட்டாக் பண்ண பாக்குறீங்க. இதுல இந்த பத்ம வியூகத்துல சேஃபா இருக்கிறது அப்படின்னா 6 பேர் இருக்கிறாங்க. அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா, அஜய் தோவால் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதுல சேஃபா இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க இந்த கிரவுண்ட்ஸை. இதையெல்லாம் இந்திய மக்கள் அபிமன்யு மகாபாரத போர்ல என்ன ஆவார் அப்படின்னா இந்த சக்கர வியூகத்துல மாட்டிக்கிடுவார். சக்கர வியூகத்துல மாட்டிக்கிற அபிமன்யு தப்பிக்க முடியாது, அதுலேயே இறந்தும் போய்விடுவார். அபிமன்யு உள்ள மாட்டிக்குவாரு. அபிமன்யு யாரு அப்படின்னா அர்ஜுனருடைய மகன். அர்ஜுனரின் மகன் அபிமன்யு ரொம்ப சின்ன பையன். ஆனா அவர் மாட்டிக்குவாரு. கர்ணனோ துரியோதனனோ அவங்கள அடிச்சு கொலை பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அர்ஜுனன் அதற்கு பலி வாங்குவார். இந்த குரூப் பழி வாங்குவார். இது எல்லாம் நடக்கும். இது போல நீங்க அபிமன்யுவாக இந்திய மக்களை நினைத்து பத்ம வியூகம் வகுத்து வர்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல சேஃப் சைட்ல நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அபிமன்யு கிடையாது. இந்தியர்களாகிய நாங்கள் அபிமன்யு கிடையாது, அவங்க அப்பண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனராக இந்தியர்களை கோட் பண்ணி பேசியிருக்கிறார். ரொம்ப நல்ல உதாரணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு புரியும்படியான ஒரு உதாரணமாக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பக்கம் எத்தனை பேர் மகாபாரத ராமாயண கதைகள் எல்லாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. இல்ல, அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆராசா கூட அந்த சக்கர வியூகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கேயே சிரிப்பலை எழுது, ஆராசமும் சிரிச்சு மகிழ்றாரு. அதையும் பார்க்க முடியுது. அது ஏன் நடந்தது நமக்கும் தெரியும். ஆமா, அப்போ எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கூட சிரிக்கிறாங்க. அப்பதான் ராகுல் காந்தி, மேடம் இது நீங்க சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சென்றாயன், நீங்க இதுக்கு சிந்திக்கணும், கண்ணீர் ஒடிக்கணும், அப்படி அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத ராகுல் காந்தி தெளிவுபடுத்துறாரு. அதற்கு பிறகு ஓம் பிர்லாவுக்கு கோவம் வந்துருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல. அவரு எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது? ராகுல் காந்தி பேசுறதுலாம் இவ்வளவு நேரம் அவர் பொறுமையா கேட்டதே கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை பேசிட்டு போவார். இப்ப என்னடானா தினம் பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள் தேல் கொட்டியது போல ஓம் பிர்லாவுக்கு இருக்கிறது ராகுல் காந்தி பேசும்போது. அதனால இந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய ஒப்புதலை கேட்டு நான் வேணா மோடி, அம்பானி, அதானின்ற வார்த்தைகளை நீக்கிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே ராகுல் காந்தி அடுத்தும் அம்பானி அதானின்னு வருது. ஓ சாரி உங்களுக்கு பிடிக்காது, A1 A2 வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலா அதை காயின் பண்ணி பேசி இருந்தார். இது நாடாளுமன்றத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல அக்னிவீர் திட்டம் குறித்தும் நேற்றைக்கு மறுபடியும் பேசி இருக்கிறார். அந்த அக்னிவீர் திட்டம் குறித்து பேசும் பொழுது ராஜ்நாத் சிங் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரை நோக்கி அவர் பேசும்போது, அக்னிவீர் திட்டத்துக்கு இழப்பீடு கொடுத்ததா சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே நீங்க கொடுத்தது அப்படின்றது அவங்களுக்கு சேர வேண்டிய சில தொகைகளை மட்டும்தான் கொடுத்தீங்களே தவிர நீங்க அதற்கு மேல் கொடுக்க வேண்டிய உயிரிழப்பீட்டுக்கான தொகையை நீங்க கொடுக்கல. இன்சூரன்ஸ் உள்ளிட்ட தொகைகள் தான் போயிருக்கிறது. ஸ்டேட் பேங்க் 50 லட்சம் கொடுத்திருக்காது. எல்லாருக்கும், ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் அவங்க கொடுக்குற தொகை அது ஒண்ணுதான் கொடுத்திருக்கே தவிர மற்ற விவரங்கள்லாம் இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னு பேசும்போது, இது மட்டும் இல்ல, நீங்க நிறைய விஷயங்களை நாடாளுமன்றத்துல இருந்து மக்கள் மறைக்கிறீங்க.
வெளியே வந்து பத்திரிகையாளர்களை உள்ள விடாம நிறுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து உள்ள வந்து எம்பிக்களை சந்திக்கின்ற அந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர்களுக்கு கூண்டு போட்டு அவர்கள் எல்லாரும் தடுத்து இருக்கிறார்கள். அந்த பாஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவோக் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை வந்து நாடாளுமன்றத்தை தெளிவுபடுத்தவே இல்லை. பட் என்னவா இருக்கும்னு வெளியே புரிஞ்சுக்கலாம்னா, உள்ள வர்றாங்க, ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் பாக்குறாங்க, நம்ம என்னடானா அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இவங்க அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டது எல்லாத்தையும் வெளியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, அல்லது வந்து லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துடுறாங்க. எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையின் நடவடிக்கைகள்ல இருந்து பத்திரிகையாளர்களை வந்து வெளியே தள்ளுறது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். என்ன மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னா, இதற்கு முந்தைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதாவது 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததற்கும் இப்போது நடப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 2024க்கு முன்னாடி வந்து அந்த பக்கம் வந்து மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் எல்லா பேரும் வந்து ஒரே சிரிப்பா இருக்கும். அவங்களால வந்து சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் என்ன, ஜெய் பஜ்ரங் பலி கோஷங்கள் என்ன, மோடி ஜி கி ஹேன்னு கத்துறது என்ன, ஹரஹர மகாதேவ் என்ன, இப்படி பல்வேறு முழக்கங்களை கத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போது வந்து திருடனுக்கு தேல் கொட்டியது போல கம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணுதான் வந்து முக்கியமான மாற்றம். ராகுல் காந்தி மட்டுமல்ல, எதிர்கட்சியிலிருந்து பல்வேறு உறுப்பினர்களும் மக்களின் குரலை வந்து ஒலிப்பதற்கான இடமாக மாறி இருக்கிறது. இதுதான் நாம் எதிர்பார்த்த ஜனநாயகம் அப்படின்றது. யார் வேண்டுமானாலும் ஆட்சியில் இருக்கட்டும், ஆனால் மக்களின் குரல்களை பேசுவதற்கு, மக்களின் குரலை பிரதிபலிப்பதற்கு அங்க இடம் வேணும். இடம் வேணும் அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு ஆக்டிவான ரோல் இருக்கணும். அந்த ரோல் வந்து ப்ராப்பரா பயன்படுத்தப்படணும் அப்படின்றதுதான். மக்கள் அந்த ரோலை வந்து இந்த தடவை ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அதை சரியாக பேசி இருக்கிறார். இன்னொரு பக்கம் ராஜ்யசபால நடந்ததை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ராஜ்யசபால வந்து நீட் தேர்வு குறித்தும் மணிப்பூர் குறித்தும் மற்ற விவகாரங்கள் குறித்தும் பேசுவதற்காக சிறப்பு நேரம் கேட்டிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. ஆனால் அப்படியான நேரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்திருக்கிறது மாநிலங்களவை. ஒதுக்க வேண்டிய காலமும் வந்தே தீரத்தான் போகிறது. தனி விவாதங்கள் இவங்க கேட்கல அப்படின்னா கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் எல்லா விவகாரங்களையும் சுட்டி காட்டுவதற்கு தயாராக எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஆக்டிவான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக பார்க்க முடிகிறது. இதுல பயந்திருப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோடி தரப்பு தான். அது ஒண்ணுதான் வந்து மோடி அவர்களால ஜீரணித்துக் கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. ஏன் பயப்படணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறாங்க இல்லையா, அதாவது சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. அதாவது அதுக்கு ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. அது காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, ராகுல் காந்தி பல விஷயங்களை சுட்டி காட்டுறாரு, ஓகே, ஆனால் அல்வா கிண்டனதை பத்தி பேசுகிற பொழுது அந்த பட்ஜெட்ல எத்தனை துறைகளுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க, அது எத்தனை படி எப்படி செலவு பண்ண போறாங்க அப்படின்ற விவாதிக்க, அதற்கு பதிலாக அல்வா கிண்டனப்போ யார் எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த சாதியை சார்ந்தவங்க கூட இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி பார்க்கிறாரு. இது இந்த பார்வை சரியான பார்வையா அப்படின்ற விமர்சனங்களையும் பாஜக தரப்பினர் முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ராகுல் காந்தி எழுப்பின கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. அவர் வந்து அல்வா கிண்டும் போது கூட இல்லைன்னு சொன்னாரு. எப்படி வந்து தமிழ்நாடுன்ற பேர் இல்லைன்றதை நம்ம குறிப்பிடும் போது, ஏங்க தமிழ்நாட்டு பேரை சொல்லிட்டே இருக்க முடியுமா, எல்லா மாநிலத்து பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப நியாயமா கேட்பாங்க. அந்த மாதிரிதான் அப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்ம சொன்னது என்ன, தமிழ்நாடுன்ற பேர் கூட இல்ல, பேர் கூட இல்ல அப்படின்னா திட்டம் எதுவுமே இல்ல அப்படின்ற அர்த்தத்துல அதை சொல்றோம். உடனே பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ராகுல் காந்தி சொன்னது இன்றைக்கு இந்து நாளேடுல முதல் பக்கத்திலேயே அவர் பேசிய அந்த பகுதி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மூத்த அதிகாரிகள் சுமார் 20 பேர் சேர்ந்து பட்ஜெட்டை தயார் செய்துள்ளனர். இதில் 2 பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கூட பட்ஜெட் அல்வா கிண்டும் நிகழ்வில் இடம்பெறவில்லை. அதற்கான புகைப்படத்தை அவையில் ஆதாரமாக காட்டுகிறேன். நாட்டின் மக்கள் தொகையில் பட்டியலினத்தினர் பிற்படுத்தப்பட்டோர் 73% பேர் உள்ளனர். அவர்களை பாஜக அரசு அவமரியாதை செய்துள்ளது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப தெளிவா அவர் கேட்கிறார். இடஒதுக்கீட்டினுடைய கண்ணோட்டம், ராமதாஸ் சொல்றதுலையும் இடஒதுக்கீட்டை உண்மையிலேயே கோருபவர்கள் சொல்றதுல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் வந்து ஏன் சாதிக்காரங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், எனக்கு அதனால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. ராகுல் காந்தி அப்படி கேட்கல. இந்த சாதிக்கு கொடு, அந்த சாதிக்கு கொடுன்னு சாதிய நீதி அவர் கேட்கல. பிற்படுத்தப்பட்டோன்ற வகுப்பிற்கு கேட்கிறார், அந்த வர்க்கத்துக்கு கேட்கிறார். யாரெல்லாம் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று பிற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்களோ, கல்வி நிலையிலிருந்து அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்களோ, சமூகத்திலிருந்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பதற்கான முறைதான் இடஒதுக்கீட்டு முறை. அவர்கள் 73% பேர் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அந்த 73% பேரை வந்து நீங்க வந்து ஏன் எந்த அமைப்பிலையும் பிரதிபலிக்க முடியல அப்படின்ற கேள்வியைத்தான் ராகுல் காந்தி எழுப்புறாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சர்வே எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா சாம்பிள் சைஸ்ன்னு ஒண்ணு பிக் பண்ணுவோம். சாம்பிள் சைஸ் எப்படி பிக் பண்ணுவீங்க,
அந்த ஊரினுடைய டெமோகிராஃபி என்ன, அதுல ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பணக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஆடிக்குவேட்டா ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா 10% இருக்கிற பணக்காரர்கள்ல இருந்து ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 90% இருக்கிற மற்ற ஏழை வர்க்கத்தினரிடமிருந்து 9 பேரை எடுத்து நம்ம பார்க்கணும். அதை சமூக நிலையோட ஒப்பிட்டு பார்த்தால் அந்த 90% பேர்ல எவ்வளவு பேர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறாங்களோ அவர்கள் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், பிற்படுத்தப்பட்டோர், சாதி அல்ல. வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில இதை சூஸ் பண்ண சொல்லல. எவ்வளவு பிற்படுத்தப்பட்டோர் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வன்னியர் எவ்வளவு பேர் இருக்காங்க, முக்குளத்தோர் எவ்வளவு பேர் இருக்காங்க, நாடார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மற்ற தேவாங்கர் சமூகத்தை சேர்ந்த இருக்காங்க, முதலியார் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பறையர் எவ்வளவு பேர் இருக்காங்க, தேவேந்திர குலவேளாளர் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவையும் தனித்தனியா எடுக்க சொல்லல. இவங்க எல்லாரையும் வந்து நம்ம செக்டாரா ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம்ல, பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், பட்டியல் பிரிவினர் வகைப்படுத்திருக்கோம் இல்லையா. இவங்க 73% பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவிலிருந்து எடுக்கக்கூடிய எல்லா சாம்பிளையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. பட்ஜெட் அப்படின்றது எதற்காக? இந்தியர்கள் அனைவருக்குமாக உருவாக்கப்படுவது. அப்ப அனைவருக்குமான பட்ஜெட்டாக அது உருவாக்கும் பொழுது அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அதுல இல்லாம எப்படி அவர்களுக்கான மற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறோம்? இவங்க கிளைம் பண்றதுல இருந்தா நம்ம கேட்கிறோம். அவங்க என்ன கிளைம் பண்றாங்க? நாங்க தான் ஓபிசி கவர்மெண்ட் நடத்துறோம், நான் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஓபிசி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏழைத்தாயின் மகன் நான் தான் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு இல்லையா. சரி, இதே மாதிரி ஏழைத்தாயின் மகன்கள் 73% பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்க ஏன் உள்ள சேர்த்துக்கல அப்படின்ற கேள்வி வருது. இந்த கேள்வி எப்ப வந்திருக்காது அப்படின்னா, ஒருவேளை இந்த பட்ஜெட்ல உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்டோர், எஸ்சி எஸ்டி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி இவ்வளவு பேருக்கு சேர்த்து பல கோடி திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. அதை நீங்க பதில் சொல்லியிருக்கலாமே. ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? யாருன்றது முக்கியம் இல்ல, கான்டென்ட் என்னன்றது முக்கியம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் தான், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க எடுத்துட்டு வந்த கான்டென்ட் என்ன அப்படின்றதுதான் முக்கியம். கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கான திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, இதுதான் கேள்வி. பிற்படுத்தப்பட்டவர் இல்லைன்னு சொல்றீங்க ராகுல் காந்தி, இதுல இத்தனை கோடி பிற்படுத்தப்பட்டோருக்கு நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் அப்படி நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களே. மாறாக அல்வாவை பற்றி பேசுகிறாருன்னு சிரிப்பலையாக திசை திருப்புறீங்களே தவிர கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அதனாலதான் ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு, அல்வா நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவரை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கி இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் யோசிச்சு பார்த்தா அல்வா கிண்டும் போது கூட ஒரு ஓபிசி பக்கத்துல இல்ல, பட்ஜெட் தயாரிக்கிறதுல 2 ஓபிசி தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்துல இது என்ன மாதிரியான நாடு? எல்லாரும் இருக்கிற நாட்டுல மற்றவங்க எல்லாம் எங்க அப்படின்ற கேள்வியை நான் எழுப்புறேன்றாரு. இது இங்க மட்டும் கேட்கல, அவரு கேபினட் செக்ரட்டரிஸ்ல கேட்கிறாரு, பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ்ல கேட்கிறாரு, இந்தியா முழுக்க இருக்கிற பணியிடங்கள்ல கேட்கிறாரு. இவ்வளவு இடங்களிலும் இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டித்தான் கேட்கிறாரு. ஏன் இவங்க அமைச்சரவையிலே இருக்கிற ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் வந்து அவங்க ஆளுகின்ற மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்ன்ற அந்த முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்களே, எடுத்து பார்ப்போமா அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு. ஓபிசி எஸ்சி எஸ்டில இருந்து வரக்கூடிய மக்களை, குறிப்பா ஓபிசி மக்களை தகுதி இல்லை என்று சொல்லி நீங்க விலக்கி வைக்கிறீங்க. தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க இடத்த பூரா நீங்க ஓபன் காம்படிஷன் மாத்தி அதர் கம்யூனிட்டி ரிசர்வேஷனா அதை பயன்படுத்துறீங்க. நான் சொல்லல, ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே சுட்டி காட்டப்பட்ட விஷயம் தான். அடையாளத்துக்கு கூட நீங்க சொல்றீங்கல்ல, அடையாளத்துக்கு அப்படின்னு சொன்னா கூட அடையாளத்துக்காகவாவது நாங்கள் ஒரு பழங்குடியை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினோம் இல்லையான்னு கேட்கிறீங்கல்ல. அப்படி அடையாளத்துக்காகவாவது அல்வா கிண்டும் போது எப்படியும் பட்ஜெட் அப்படின்றது பிற்படுத்தப்பட்ட ஒரு வாயில் வைக்கப்பட்ட ஒரு உப்பு அல்வா தான். அதே மாதிரி அந்த அல்வா கிண்டும் போது 4 பேரை நிப்பாட்டுங்க, அப்படி கூட உங்களுக்கு நிப்பாட்ட முடியல. அப்போ உங்க மனசுல ஏதோ கோளாறு இருக்கு. இந்தியாவில் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த அதே உளவியல் சாதிய சிக்கல் உங்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படின்றத ராகுல் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறாரு. இதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் அதற்கு சிரித்து விட்டு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பதிலை இப்போது வரைக்கும் எழுதவில்லை. ராகுல் காந்தி நாங்க எக்ஸ்ரே எடுப்போம், நீங்க எடுக்கலன்னா நாங்க நாட்டையே முழுமையாக எக்ஸ்ரே எடுப்போம் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவராக எக்ஸ்ரே எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் நாங்களே பண்ணுவோன்றாரு. எம்எஸ்பியை வந்து நாங்களே கொடுக்க வைப்போம் அப்படின்றாரு. இப்ப அதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, எம்எஸ்பியை கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய கஜானாவில இருந்து ராபின்குட் போல அப்படியே அள்ளி கொண்டு வந்து கீழே கொடுக்க போறாரு. அப்படியே அவர் சொல்லலையே. சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்போன்றத பொருள்படுத்தி பேசுறாரு. நாடாளுமன்றத்துல ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்போன்ற அர்த்தத்துல பேசுறாரு. பாரத் ஜோடோ யாத்திரையில பல்வேறு மாற்றங்களை அவர் உருவாக்கி காட்டி இருக்கிறார். பாரத் ஜோடோ யாத்திரைன்றது என்ன? இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட எக்ஸ்ரே தானே. எக்ஸ்ரே அப்படின்றது என்ன சார்? நம்ம உடம்புக்குள்ள அந்த எக்ஸ் கதிர்கள் வந்து அப்படியே பாய்ச்சுகிறார்கள். அந்த எக்ஸ் கதிர்கள் வந்து நம்ம உடம்ப ஊடுருவி அடுத்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா
அந்த இடம் எல்லாம் வந்து கருப்பா இருக்கும். அந்த எக்ஸ் கதிர்கள் வந்து எங்கெல்லாம் படுதோ, எலும்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் எக்ஸ்ரே கதிர்கள் படும். அது மட்டும் மார்க் ஆகும், வேற நிறத்துல மார்க் ஆகும். அதுதான் எக்ஸ்ரே அப்படின்றது. அப்போ இந்தியா முழு அவர் ஊடுருவி சென்று ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ஒரு எக்ஸ்ரே நடத்தி இருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏற்பட்டதனால் மட்டும்தான் ராகுல் காந்தியால வேறு எந்த எதிர்க்கட்சி தலைவரும் முன்வைக்காத அளவுக்கு நீட் தேர்வுக்கு எதிரான வாதங்களை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து பேச முடிந்தது. இந்தியா முழுவதும் இருக்க திமுகவை தவிர்த்த அல்லது தமிழ்நாட்டில் இருந்து திமுக, விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை தவிர்த்த பிற கட்சியை சேர்ந்த யாருமே இந்த நீட் தேர்வு அப்படின்றது வந்து எப்படி ஒரு நவீன தீண்டாமையாக இருக்கிறது என்பதை பேசுவதற்கு அவர்களுக்கு அர்த்தமே படல. அவங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. கேரளாவிற்கு கூட அது புரியவில்லை, அல்லது வந்து பிற்படுத்தப்பட்டவர் அதிகம் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துக்கு புரியவில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனா ராகுல் அதை தெளிவா எடுத்து சொல்றாரு. நீட் தேர்வே ஒரு பிரச்சனையா இருக்கு, இந்த தேர்வு முறையை பார்த்து பயந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பலர் இது நமக்கு செட் ஆகாது, நம்ம வேற வேலைக்கு போயிடலாம்னு போறாங்க. இதனால இந்தியாவினுடைய சமூக சூழலை பாதிக்கப்படுதுன்றது அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு எங்க மாநிலத்துக்கு நீட் தேர்வு தேவையில்லை, சித்தராமையா சொல்றாரு எங்களுக்கு நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்றது. அப்ப ராகுல் காந்திக்கு இந்த பிற்படுத்தப்பட்டோரினுடைய அடிப்படை சிக்கலை பற்றி, பட்டியல் சமூகத்தினர் குறித்த அடிப்படை சிக்கல்களை பற்றி, பழங்குடியினருடைய அடிப்படை சிக்கல்களை பற்றி எது புரிதலை ஏற்படுத்தியது? அவர் மக்கள் மத்தியில் பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்று இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக, அந்த குறுக்கும் நெடுக்குமா நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மாதிரி தெரியும், கொஞ்சம் சாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் தான். அவர் ஏற்கனவே அந்த எக்ஸ்ரேவை எடுத்து வைத்ததனால் தான் அவரால் இவ்வளவு தெளிவாக பேச முடிகிறது. இது ராகுல் காந்திக்கு புகழாரம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ராகுல் காந்தியை வானலாக புகழ்வதால் தனிப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கும் என்பதற்காகவோ அல்ல. உண்மையிலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அந்த இடத்துல இருந்தா பேசுறோம். நாளைக்கு ராகுல் காந்தி தப்பா ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்த சுட்டி காட்டுவோம். இப்போ வரைக்கும் அப்படி தப்பா எந்த கருத்து வந்து விடலையே. அப்போ ராகுல் காந்தி மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து ராகுல் காந்தி இந்தியாவின் தகுதியான எதிர்க்கட்சி தலைவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். தகுதியான எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, தகுதியான தலைவர் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நாடாளுமன்றம் பயப்படுவது இதனை பார்த்துத்தான். ராகுல் காந்தி வந்து ஏன், அதாவது ஒண்ணும் இல்ல, ரெட்டாரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரெட்டாரிக்ஸ் அப்படின்னா வந்து அரசியல் உவமைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அது முக்கியம் அப்படின்னா அதுதான் வந்து ஈஸியா மக்கள் மனசை வந்து போய் பெனிட்ரேட் பண்ணும். நீங்க வந்து திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய உதாரணங்கள், அவர்கள் மேடையில் பயன்படுத்துகின்ற அந்த உவமைகள், காரணங்கள், அதற்கு காட்டுகின்ற கருவிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மக்கள் மனசுல கரெக்ட் இதுதான் அப்படின்னு பாயிண்ட பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ராகுல் காந்தி அல்வா கிண்டும் போது கூட 2 பேர் இல்ல அப்படிங்கும் போது அது மக்களை தட்டி எழுப்புறாரு. பார்க்கும்போது ஆமால அல்வா கிண்டும் போது கூட இல்ல அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஏன் அவங்களும் அப்படி யோசிக்கிறாங்க? ஒருவேளை உண்மையிலேயே ஓபிசி தான் இந்தியாவில வந்து அதிகமாக இருப்பது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதை சேர்ந்த மக்கள் தானே இந்தியாவில நியூஸையும் பாக்குறாங்க. அப்படி நியூஸ பாக்குறவங்க யோசிப்பாங்கல்ல, உண்மையிலேயே பட்ஜெட்ல எனக்கான ஏதாவது ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்றத அவங்க பார்த்த உடனே இது எனக்கான திட்டம், இது எனக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால பிக்கப் சூஸ் பண்ணிக்கிட முடியணும்ல. அப்படி முடியல. ஒரு தடவை வந்து மக்களுக்கு புரிதல் இல்ல, 2வது தடவை மக்கள் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். அவங்க 10 வருஷமா அவங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்திருக்கிறாங்க. நீங்க சொல்ற பொய்யையும் நாடாளுமன்றத்துல நடக்கிற சம்பவத்தையும் அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இது 1962லயே அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்துல சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நாடாளுமன்றத்துல போய் அண்ணாதுரை என்ன பேசுறான்னு மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் தான் எஜமானர்கள். இங்கு என்ன நடக்குது அப்படின்றத மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எழுத வேண்டிய நேரத்தில் சரியான தீர்ப்பை எழுதி இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றத்தான் போகிறார்கள் அப்படின்னு அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு காங்கிரசுக்கு சொன்னார். இன்றைக்கு அது பிஜேபிக்கு அப்படியே பொருந்தி போகிறது. பிஜேபி அதனைத்தான் புரிந்து கொள்ள மறுக்கிறது, அல்லது அது மக்களுக்கு புரிந்து விட்டது என்பதால் பயத்தில் இருக்கிறார்கள். இந்த பயம் அவங்களுக்கு வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு விட்டு போகாது. இந்த பயம் இருப்பது நல்லது. இப்போ வந்து ராகுல் காந்தி இந்த நாட்டுக்கே ஆபத்தானவர்னு பாஜக சொல்வதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் சாதிவாரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்புறம் வந்து என்னதான் வந்து RSSக்கும் பாஜகவுக்கும் ஒரு அதிகார போட்டி இருக்குன்னு சொன்னாலுமே கூட இருவரும் ஒண்ணுதான். அந்த சக்கரவியூகத்துல அஜித் தோவலும் ஒண்ணுதான், மோகன் பகவத்தும் ஒண்ணுதான்ற மாதிரி எல்லாரையும் மென்ஷன் பண்ணி பேசுறாரு இல்லையா? அப்போ இந்த கிளாரிட்டி பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கா? சாதிவாரி கணக்கு பேசுறதும் கூட. ராகுல் காந்தி வந்து உண்மையிலேயே நாட்டுக்கு ஆபத்தானவரா அப்படின்னா ஆமா, ஆபத்தானவர் தான். யார் விரும்புகின்ற நாட்டுக்கு ஆபத்தானவர்?
இந்த நாடு அப்படின்றது வந்து பொலிட்டிக்கலி கனெக்டட் அப்படின்றது மட்டும்தான், கல்ச்சுரலி நெவர் கனெக்டட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஊருமே வந்து கல்ச்சுரலி நெவர் கனெக்டட். இது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஆர் பொலிட்டிக்கலி கனெக்டட் மட்டும்தான் இந்தியா அப்படின்றது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸை வந்து படிநிலைகளின் மூலமாக மெயின்டைன் பண்றாங்க. பல்வேறு படிநிலைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் கல்ச்சுரலாகவும் பல்வேறு படிநிலைகள் மூலமா இதை மெயின்டைன் பண்றாங்க. இன்றைக்கு இல்ல, ஆண்டாண்டு காலமாக இந்தியா என்கின்ற கட்டமைப்பு 47க்கு உருவாவதற்கு முன்னாடியே வந்து இப்படிதான் அது ஆளப்பட்டிருக்கிறது, பல்வேறு பகுதிகளும் ஒன்றிணைந்து. இப்போ இதுல அவர்களுக்கு ஒரு 2 குரூப் இருக்கும்ல எப்பயுமே, அல்லது மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கும்ல. இந்த நாடு இப்படி இருக்கணும். கம்யூனிஸ்ட கேட்டீங்க அப்படின்னா அவர் இந்த நாடு எப்படியானதாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கின்ற வகையில் இந்த நாடு மாற்றப்பட வேண்டும், முதலாளிகளுக்கு மட்டுமே லாபம் கொட்டுகின்றதாக இருக்கின்ற இந்த நாடு என்பது மக்களுக்கான நாடாக மாற வேண்டும் அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. திராவிட இயக்கத்தை கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியா என்பது ஒரு சோசியலிச நாடாக இருக்க வேண்டும், இங்கு சிறு முதலாளிகளும் இருப்பார்கள், இங்கு தொழிலாளிகளும் இருப்பார்கள், ஆனால் ஒரு குரோனி கேபிட்டல் அப்படின்றத அலோவ் பண்ண முடியாது அப்படின்றத திராவிட இயக்கத்தவர்கள் சொல்லுவாங்க. வேறு கட்சி காங்கிரஸை கேட்டீங்க அப்படின்னா இந்தியா என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி கொண்ட நாடு, இந்த அழகான பூங்கொத்தை நாம் வந்து தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க வேண்டும் அவங்க சொல்லுவாங்க. பிஜேபி போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த நாடு என்பது ஒரே மக்கள் கொண்ட நாடு, இந்த நாடு முழுவதும் இந்துக்கள் வாழ்ந்த நாடு, இந்த நாடு முழுவதும் இந்தியர்கள் மட்டுமே வாழ்ந்த நாடு அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆஸ்பெக்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எது மக்கள் நலன் சார்ந்தது அப்படின்னா மற்ற 3மே ஒரு பக்கம் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும். ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிஜேபி அப்படின்றது முற்றிலும் மக்களுக்கு விரோதமானது. எப்படி விரோதமானது அப்படின்னா இவங்க பாதுகாக்க நினைப்பது சாதிய படிநிலைய, வர்ணாசிரம படிநிலைய, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இவர்களுக்கு வெளியே பஞ்சமர் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்ட் அவங்க வந்து பாதுகாக்க விரும்புறாங்க. ஏன் பாதுகாக்க விரும்புறாங்க, எப்படி பாதுகாக்க விரும்புறாங்கன்னா சமீபத்துல யோகி ஆதித்யநாத் வந்து ஸ்கூல்ல வந்து அரிகரண்டி, எண்ணெய் சட்டி, பஞ்சர் ஓட்டுற டியூப், டயர்லாம் வாங்க சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா, மாணவர்களுக்கு வந்து கைத்தொழில் கத்துக் கொடுக்குறாராம். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு வந்து இதெல்லாம் கத்துக் கொடுத்து நீ வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வராதுன்னு சொல்ல போறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றது, இவனை பூரா வந்து குலத்தொழில் செய்யறவனா மாத்தி விஸ்வகர்மா திட்டத்துல என்ரோல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்து மாசம் 500 ரூபாய் ஸ்டைபண்ட் கொடுத்து அவனை பூரா வீட்டிலேயே உட்கார வச்சு நீ பானை செய், இவர் குயவர், இவர் பானை செய்வார் அப்படின்னு இப்ப சொல்றோம்ல, இவன் குயவன், இவன் பானை செய்வான் அப்படின்ற நிலைக்கு அவங்க கூட்டு போக விரும்புறாங்க. அந்த நிலையை நோக்கி நகர்த்த விரும்புறாங்க. இதற்கு ராகுல் காந்தி குண்டு வைக்கிறார். இந்த கொடுமைகளுக்கு ராகுல் காந்தி அணுகுண்டை தூக்கி வீசுகிறார். இந்த படிநிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் பேசுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அவர் கேட்கிறது வந்து ரொம்ப நுட்பமா ஆய்வு செய்து பார்த்தோம்னா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ், சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சாதி ரீதியாக இந்தியா எப்படியான நாடாக இருக்கிறது என்பதை முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் அவர் கேட்கிறார். ஆய்வு செஞ்சா உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வந்தால் மக்கள் விழிப்படைந்து கொள்வார்கள். பிஜேபியால் ஏமாற்ற முடியாது. அவர்கள் விரும்புகின்ற இந்த வர்ணாசிரம நாட்டை அவர்களால் சிருஷ்டிக்க முடியாது. அதனால் அந்த நாட்டுக்கு, அவர்கள் விரும்புகின்ற ஆரியவர்த நாட்டிற்கு, அவர்கள் விரும்புகின்ற அகண்ட பாரத நாட்டிற்கு ராகுல் காந்தி எதிரானவர் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதை வெளிப்படையாக பேசி ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னா நம்ம அதை வரவேற்கணும். பாஜக பேசியது வரவேற்கத்தக்கது. இன்னும் தொடர்ந்து இதை பேசுங்கள். அப்போதுதான் ராகுல் காந்தி பேசுவதில் இருக்கக்கூடிய உண்மையும் நீங்கள் பேசுவதில் இருக்கக்கூடிய பொய்யும் மக்கள் மத்தியில் இன்னும் தீவிரமாக அம்பலப்படும். இதுல இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு. இப்போ ராகுல் காந்தி நேற்று முன்வைக்கிறாரு, இன்னைக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. ஆனால் மற்றவர்கள் எப்ப பேச போறாங்க, மற்ற முதல்வர்கள், மாநிலத்தினுடைய முதல்வர்கள்லாம் எப்ப பேசுவாங்க, அதனுடைய அவங்க ஒன்றிணைந்து வரணும்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் ஒன்றிணைய தயாரா இருக்காங்களான்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல, இட் வில் ஹேப்பன். இது நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீட் தேர்வு குறித்து ஆரம்பத்துல தமிழ்நாடு தனியா தானே சார் கத்திட்டு இருந்துச்சு. 7 வருஷமா கத்தி, 7 வருஷமா 2017 ஆரம்பிச்சது. ஆமா, 7 வருஷமா கத்திட்டு இருக்கோம். 2009 நம்ம அதை கத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல நம்ம கத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. மாநில சுயாட்சி அப்படின்னு நம்ம என்னைக்கு கோரணும், 1974 சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு திமுகவே அதை தீர்மானமாக செய்திருக்கிறது, மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் என்பது. கட்சியாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வந்து மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்டு கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னா திருத்தணும்னு பேசுறான். அன்னைக்கு ஒருத்தர் கண்டுக்கலையே. அன்னைக்கு கண்டுக்கிடாத காங்கிரஸ் இன்னைக்கு அதை கண்டுக்கிடுச்சுல. 74 திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் இன்றைக்கு அந்த தீர்மானம் வலியுறுத்தியதை எல்லாம் இன்றைக்கு ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சுக்களில் பேசுகிறார், தன்னுடைய உரைகளில் எழுதுகிறார், தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளில் குறிப்பிடுகிறார். எப்ப? 50 வருஷம் கழிச்சு. 74 மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டு
50 வருஷம் கழிச்சு 74 ஏப்ரல்ல போட்ட தீர்மானம் 2024 ஜூன் மாசம் ராகுல் காந்தி பேச்சுல எதிரொலிக்குது அப்படின்னா 50 வருஷம் எடுத்திருக்கு. அப்போ அந்த நாட்டுக்கு புரிய வைக்கும் வேலையை தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சுட்டி காட்டுகிறார். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு முக்கியமானது. தமிழ்நாடு தனிநாடு கோரிய ஒரு மாநிலம்தான். ஆனால் இந்த இந்தியா என்கின்ற இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இந்தியர்களாகிய நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம்தான் நம்முடைய நாடு என்பது இறையாண்மையுள்ள நாடாக இருக்கும். அப்ப இந்தியர்களாகிய உரிமையை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல விழுப்புரத்துல வாழக்கூடிய ஒரு இந்தியரும் டெல்லியில சவுத் டெல்லியில வாழக்கூடிய ஒரு இந்தியரும் ஒரே நிலையில ஒரே சமூக பின்னணியில ஒரே அங்கீகாரத்துல இருக்கிறாங்களா? இல்ல, இரண்டுக்கு வேற வேற இது இருக்கு. அப்ப இவங்களுக்கான உரிமை இவங்கள்ட்ட கொடுத்துரு, அவங்களுக்கான உரிமை அவங்கள்ட்ட கொடுத்துரு. இதுதான் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான அடிப்படையான தத்துவம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு நீண்ட காலமாக போரிட்டு வருகிறது. அதில் ஒரு விஷயம்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னிறுத்தி வருவது. அதை முன்னிறுத்துகிறது. இப்ப முன்னிறுத்தினாங்க, மத்தவங்க ஒண்ணும் சேரலையா அப்படின்னு கேட்டா மற்றவங்களும் வருவாங்க, மற்றவர்கள் பின்னால் வருவார்கள். இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல கார்கா சாட்டர்ஜி இருக்கிறார். அவர் அங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார், பங்களா பொக்கோ அப்படின்னு. அந்த பங்களா மொழி பேசக்கூடிய மக்கள், அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய தாய்மொழியை பேசக்கூடிய மக்கள், மேற்கு வங்காளத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள், அவர்களுடைய உரிமைகளுக்காக, மொழி உரிமைக்காக, தன்னுரிமைக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாருல, 1950-60 அண்ணா சொன்னதை நாங்க கவனிக்காம விட்டுட்டோம், இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அப்போ இதை இந்தியா புரிந்து கொள்ளத்தான் செய்கிறது. இந்தியா புரிந்து கொள்வதற்கு ஒரு காலத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் எடுக்கின்ற வகையில் நம்முடைய போராட்டம் என்பது தொடரத்தான் வேண்டி இருக்கிறது. ஏன்னா நம்ம அப்படியான ஒரு இணக்கத்தில் இருக்கிறோம். அந்த இணக்கத்தை பொறுத்தவரையில் இப்படித்தான் அது நடக்கும். அவங்க பொறுமையாத்தான் வருவாங்க. அதுக்காக நம்ம போராடுறதை நிப்பாட்டிட முடியாது. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.